பிஎன்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் ஜெயலட்சுமி. இன்றைய ராசிபலன் பஞ்சாங்கம் எந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 1ஆம் நாள் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. துவாதசி திதி இரவு 11:58 வரை, அதன் பின்னர் திரியோதசி திதி. சுவாதி நட்சத்திரம் பகல் 2:09 வரை, அதன் பின்னர் விசாகம் நட்சத்திரம். செவ்வாய் பகவானின் ஆசி நிறைந்த இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசிக்காரர்களே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் வெகுவாக குறையும். பணப்புழக்கம் இன்று அதிகரிக்கும். தேவையானதை வாங்க முடியும். நண்பர்கள் உங்களுக்கு இன்றைய தினம் பக்கபலமாக இருப்பார்கள். கடன் வாங்குவது, கடன் கொடுப்பதை இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. சந்திராஷ்டமம் இருப்பதால் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். வேலை செய்யும் இடத்தில் கவனமும் நிதானமும் அவசியம். சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களே, புதிய முயற்சியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்களின் பண தேவைகள் இன்றைய தினம் பூர்த்தியாகும். பெற்றோர்களிடம் நீங்கள் இன்றைய தினம் நிதானமாக பேசுவது நல்லது. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உங்களின் உடல் ஆரோக்கியம் சீரடையும். வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவுடன் பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்டபடி பயணம் செய்வீர்கள். பயணத்தால் உங்களுக்கு அலைச்சல்கள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும். ஆதாயமான நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சீராக இருக்கும். அதிக செலவுகளை தவிர்ப்பது நல்லது. திடீர் மருத்துவ செலவுகள் வந்து நீங்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். லாபம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே, புதிய நபர்களை நம்பி இன்று எதையும் செய்ய வேண்டாம். அடுத்தவரிடம் நம்பி வேலையை ஒப்படைக்க வேண்டாம். பண விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது. தள்ளி போன சுபகாரியங்கள் இன்றைய தினம் தடைகள் நீங்கி நடைபெறும். சோர்வுகள் நீங்கி உடலில் உற்சாகம் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் கூடும். தொழில் வியாபாரத்தில் லாபம் தரும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சந்திரனின் பயணம் சாதகமாக உள்ளது. குரு பகவானும் சாதகமான பலன்களை தரப்போகிறார். அந்நியர்களால் பண விரயங்களும் வீண் அலைச்சலும் ஏற்படும். என்றாலும் கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து நீங்கும். திடீர் மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டவும். உறவினர்கள் உங்களிடம் அன்பு பாராட்டுவார்கள். திருமண சுபகாரியம் தொடர்பாக இன்றைய தினம் பேசி முடிவெடுக்கலாம். வேலை செய்யும் இடத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே, இன்றைய தினம் மன அமைதி கிடைக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. உங்களுக்கு தொந்தரவு தந்தவர்கள், எதிரிகள் எல்லாம் தானாக விலகி செல்வார்கள். கடன் தொல்லைகள் இன்றைய தினம் நீங்கும். வாகனத்தில் மெதுவாகவும் நிதானமாகவும் செல்வது அவசியம். இரவு நேர பயன்களை தவிர்த்து விடுவது நல்லது. தொழில் வியாபாரம் சிறக்கும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய குடும்பத்தில் செல்வமும் செல்வாக்கும் உயரும். ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும். எனவே செலவுகளில் கவனம் தேவை. மனதில் எதிர்மறை எண்ணங்கள் வந்து நீங்கும். எனவே பாசிட்டிவாக நினைப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விட்டு கொடுத்து செல்பவர்கள் கெட்டு போவதில்லை. சண்டை சச்சரவுகள் நீங்க விட்டு கொடுத்து செல்வங்கள். இன்றைய தினம் வண்டி வாகன யோகம் உண்டு. சொந்த தொழில் மேன்மையடையும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்தில் இதமான சூழல் நிலவும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி கணவன் மனைவியுடைய நெருக்கம் அதிகரிக்கும். புது வீடு மாற்றம் ஏற்படும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. வேலை செய்யும் இடத்தில் திடீர் சலுகைகள் கிடைக்கும். உயரதிகாரிகளின் ஆதரவு தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களால் ஆதாயம் உண்டு. பிரபலங்கள் விஐபிக்கள் அறிமுகமாவார்கள். அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி தராதீர்கள். கடன் பிரச்சனைகள் நீங்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. தொழில் வியாபாரம் சீரான பாதையில் செல்லும். லாபம் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களை, நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. பண விவகாரங்களில் கூடுதல் கவனம் தேவை. உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள். நண்பர்களின் உதவிகள் தேடி வரும். உங்களின் தேவைகள் பூர்த்தியாகும். புதிய வண்டி வாகன யோகம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்வதற்கான நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்சாகமாக காணப்படுவீர்கள்.
உங்களுடைய தனவரவு அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. இல்லத்தரசிகள் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கப் போகிறது. நட்பு வழியில் சில நன்மைகள் வந்து சேரும். தொந்தரவுகள் நீங்கி நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. தொழில் வியாபாரத்தில் சாதனைகள் புரியக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்துள்ளது. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விட்டு கொடுத்து செல்லுங்கள், நல்லதே நடக்கும். அடுத்தவர்கள் மனது காயப்படும்படியாக பேச வேண்டாம். முக்கிய நபரின் எதிர்பாராத சந்திப்பு நிகழக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். சந்திராசிரமம் பிற்பகல் வரை நீடிப்பதால் கவனம் தேவை. என்ன நேயர்களே, இன்றைய ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள். இதே போல நாளைய ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஜோதிடர் ஜெயலட்சுமி. நன்றி, வணக்கம்.